ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவர முனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கனனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்ற வைபவத்தை உடைய திருப்பாவையிலே மிக்க ஊற்றமுடையவராக இருந்தவர் சுவாமி ராமானுஜர். அந்த ஊற்றத்தாலேயே செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து என்ற திருப்பாவையின் 18ஆம் பாட்டை அனுசந்தித்துக் கொண்டு ஆச்சாரியரான பெரிய நம்பியன் திருமாளிகை வாசலிலே உஞ்சவிருத்திக்காக சென்ற சமயம் பெரிய நம்பிகளின் திருக்குமாரத்தியான அத்துழாய் வந்து கதவு திறக்க சுவாமி ராமானுஜர் அத்துழாயின் அப்பின்னை பிராட்டி என்னே கொண்டு மோகித்து விழுந்தார் இந்த வைபவத்தை கொண்டு திருப்பாவை ஜீயர் என்ற பெருமையோடே திகழ்கின்றார் ராமானுஜர். மேலும் திருமாலிருஞ்சோரை அழகரிடத்திலே 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசலும் சமர்ப்பிப்பதாக வாய் நேர்ந்து பராவி வைத்தாள் ஆண்டாள். அப்படி ஆண்டாள் வாய் நேர்ந்து பராவி வைத்ததை, தன் வாயாலே உரைத்ததை செயலாலே நிறைவேற்றி காட்டினார் சுவாமி ராமானுஜர். இப்படித்தான் நினைத்ததை ராமானுஜர் நிறைவேற்றி வைத்தாரே என்ற ஆனந்தத்தாலே அண்ணலே கோயில் அண்ணலே என்று ராமானுஜரை விசேஷித்து அழைத்தாளாம் ஆண்டாள். பெரும்போதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே என்ன ஆண்டாருடைய வாழி திருநாமத்திலே எம்பெருமானாருக்கு சகோதரியாக இருப்பவளே என்ற பெருமையானது பேசப்படுகின்றது. அவ்வளவு பக்தியுடையவர் எம்பெருமானார் ஆண்டாளிடத்திலே என்பது இதனாலே அறியப்படுகின்றது. என்னுலகீர் சித்திரையில் எந்த திருவாதிரை நாள் என்னையிடம் எண்ணிதனுக்கு ஏற்றமென்தான் என்னவர்க்குச் சாற்றுகின்றேன் கேள்மின் எதிராசர் தம்பிறப்பால் நாற்றிசையும் கொண்டாடும் நாள். சுவாமி மணவாள மாமுனிகள் எம்பெருமானாருடைய திருவதார விசேஷத்தை 3 பாசுரங்களாலே அது அற்புதமாக அருளிச் செய்கின்றார் உபதேச ரத்ன மாலையிலே. அதிலே முதல் பாசுரமாக இந்த பாசுரமானது அமைந்துள்ளது. இன்றைய நாள் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் என்று உரைக்கின்றார். என்னையிலும் எண்ணிதனுக்கு ஏற்றமென்தான், மற்ற நாள்களைக் காட்டிலும் இந்த நாளுக்கு உண்டான ஏற்றம் யாது என்பதனை அறிவிக்கின்றேன். அறிவிக்கின்றேன்னா யாராவது இவரிடத்திலே வந்து இந்த நாளின் சிறப்பு என்ன என்று கேட்டார்களா என்றால் இல்லை. இவரே பரம காருணிகராக உலகத்தார் கேட்டதாக கொண்டு தானே பதிலருளிச் செய்கின்றார். என்னவர்க்குச் சாற்றுகின்றேன், அப்படி இந்த நாளுக்குரிய ஏற்றம் யாது என்று கேட்கின்றீர்களே, உரைக்கின்றேன் கேட்டுக்கொள்ளுங்கோள். சிந்தாமல் கொன்மினீர் தேர்ந்து எதிராசர் தம்பிறப்பால் நாற்றிசையும் கொண்டாடும் நாள் என்ன திக்குற்ற கீர்த்தி ராமானுசன் என்ன அமுதனார் ராமானுசன் நூற்றந்தாதியிலே தெரிவிக்கின்றார். திக்குற்ற கீர்த்தி, எல்லா திக்குகளிலும் பரந்த புகழையுடையவராக இருக்கின்ற ராமானுசர் எதிராசர் தம்பிறப்பால் நாற்றிசையும் கொண்டாடும் நாள் என்றபடிக்கு எல்லா திக்குகளிலும் இந்த சித்திரை மாதம் திருவாதிரை நாளானது ராமானுசருடைய திருவதார நன்னாள் என்ன போற்றப்படும்படியாக இருக்கின்றது என்று தெரிவிக்கின்றார். இப்படி என்ன சிறப்பு ராமானுசருக்கு? சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரிய நற்காமமும் எண்ணிவை நான்கென்பர் நான்கெனும் கண்ணனுக்கே ஆமது காமம்
அறம்பொருள் வேடுதற்கு என்னுரைத்தான் வாமனன் சீலன் இராமானுசன் இந்த மண்மிசையே என்ன பாசுரம். அறம் பொருள் வீடு இன்பம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ன 4 புருஷார்த்தங்கள் எம்பெருமானை அடைவதற்கு உண்டான 4 புருஷார்த்தங்கள். ஆனால் இதில் அந்த வீடாகிற அந்த மோட்சம் அதுதான் உயர்ந்த புருஷார்த்தம் என்று பல பேர் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் தர்ம அர்த்த மோட்சம் இந்த 3ஐயும் காட்டிலும் அறம் பொருள் வீடு இந்த 3ஐயும் காட்டிலும் இன்பம் அதாவது காமமே உயர்ந்த புருஷார்த்தம். இப்படி காமத்தை போய் உயர்ந்த புருஷார்த்தம்னு சொல்லலாமா? காமம்ன்றது சிற்றின்பம் இல்லையா? அது படுகொழியில் தள்ளுகின்ற இழிச்செயலாயிற்று என்று கேட்டால் கண்ணனிடத்தில் வைக்கின்ற காமமானது உயர்ந்த காமமாக இருக்கின்றது. அப்படி கண்ணிடத்திலே காமத்தை வைத்ததால் தான் ஆழ்வார்கள் பெண் உடை உடுத்தினார்கள் என்று பார்க்கின்றோமே. ஒருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால் என் நீரே என்ன அப்படி மதியெல்லாம் கலங்கி அந்த கன்னடத்தில் ஈடுபட்டாலே பராங்குசனாக்கி அதாவது நம் ஆழ்வார். ஆக அறம்பொருள் வீடு இன்பம் என்ற 4 புருஷார்த்தங்களிலே காமமாகிற இன்பமே உயர்ந்த புருஷார்த்தம் என்பதை 4னும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு என்னுதற்குரைத்தான் இராமானுசன் என்று சொல்லிவிட்டு வாமனன் சீலன் இராமானுசன் என்று அறிவிக்கின்றனர். அந்த வாமனமூர்த்தியோடே ராமானுசரை சமப்படுத்தி பேசுகின்றார் மதன். அதனால ராமானுசரை வாமனமூர்த்தியோடு ஒப்பிட வேண்டும், வாமனமூர்த்திக்கு நிகராக பேச வேண்டும் என்றால் எம்பெருமான் வாமனமூர்த்தியாக தோன்றி மகாபலியிடத்திலே சென்று 3 அடி மண்ணை யாசிக்க மகாபலியும் நீரை தாரை வார்த்து கொடுத்த சமயத்திலே உடனே திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகங்கள் அனைத்தையும் அளந்தானே. அப்படி உலகங்கள் அனைத்தையும் அளந்தான் என்னால் அந்த மலர்புறையும் திருவடியானது. எம்பெருமான் உலகங்களை அளந்த பொழுது அவனுடைய திருவடியானது இன்னார் இணையார் என்றபடிக்கு எல்லோருடைய தலையிலும் ஸ்பர்சித்தது. இவர்களெல்லாம் வேண்டியவர்கள் இவர்களெல்லாம் வேண்டாதவர்கள் என்ற பாகுபாடின்றி அனைவரது தலையிலும் தன்னுடைய திருவடி ஸ்பர்சத்தை வைத்து அருளினான் எம்பெருமான். அப்படிப்பட்ட சீலகுணமுடையவன். சீலகுணம்னா தன்னுடைய மேன்மையை பாராமல் சேதனர்களுடைய தாட்சியை பாராமல் அவர்களுக்கு தன் அருளை கொடுக்கின்ற குணம் சௌசீல்யம் என்று வழங்கப்படுகின்றது. அது வாமனமூர்த்தியினுடைய சௌசீல்ய குணம் சீலகுணம். ராமானுசரை அதே போன்று சீல குணமுடையவர் என்று வாமனமூர்த்திக்கு நிகராக பேசுகின்றாரே அமுதனார் என்னால் இந்த அமுதனார் தான் பெரிய பெருமாளை தனக்கு என்று அப்படி தன்னுடைய சொத்தாக கருதி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அமுதனாரிடத்திலிருந்து திருவரங்கநாதனை பெற்று எல்லோருக்கும் விநியோகித்தார் நம்மி ராமானுசர். அப்படி ஒருத்தருக்குன்னு ஒரு பெருமாள் இருக்கக்கூடாது, எல்லோருமாக சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். ஆகையால் தான் அந்த அமுதனாரிடத்திலிருந்து திருவரங்கநாதனை பெற்று எல்லோருக்குமாக விநியோகித்து இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகுக்கு அறஞ்செப்பு மன்னலே ராமானுசன். மண்மிசையோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னறிஞானம் தலை கொண்டு நாரணற்காயினரே. அருமையான பாசுரமானது. ராமானுசருடைய திருவதாரத்தாலேயே மக்களுக்கெல்லாம் நல்ல ஞானம் ஏற்பட்டது. நன்னற ஞானம் தலை கொண்டு அப்படி நல்ல ஞானம் ஏற்பட்டது என்னால் எப்படிப்பட்ட ஞானம் என்னால் நாரணர்க்கு ஆயினரே. பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஆட்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். எங்க பார்க்கலான்னா பிள்ளை உரங்காவல்லிதாசர் வைபவத்தில் இது பிரசித்தம். அதனை ஏற்கனவே அனுபவித்திருக்கின்றோம். அப்போ இந்த பாசுரத்தில் என்னத்தான் இப்படி ராமானுசருடைய வைபவம் என்ற கேள்வி எழும். இன்றைய பாசுரமானது ஸ்ரீ நந்தகோபரை நாயகனாக வைத்து அந்த கிருஷ்ணனுடைய சன்னிதானத்தை இவர்களெல்லாம் அடையப் போகின்றார்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று இன்றைய நாள் பாசுரமானது அமைந்துள்ளது.
இப்போ ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சன்னிதானத்திற்கு நாயகனாக இருப்பவர் ஸ்ரீ நந்தகோபர் என்று பார்க்கின்றோம். ஸ்ரீ நந்தகோபரை பற்றிய பிரஸ்தாவமானது திருப்பாவிலே 4 பாசுரங்களிலே அருளி செய்யப்படுகின்றது. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் என்னும் முதற் பாசுரத்திலேயே அறிவித்தான். கண்ணனிடத்திலே கொண்ட பரிவு, ஒரு சின்ன எறும்பு வந்தால் கூட அதை தன்னுடைய கையிலே இருக்கின்ற வேளாலே கொன்று விடுகின்ற பரிவை உடையவர். கண்ணனிடத்தில் பரிவு ஆகையாலேயே எறும்பினிடத்தில் அப்படிப்பட்ட சினம். அதற்கு மேற்பட்டு பாசுரம் 16, 17, 18 3 பாசுரங்களாலே நந்தகோபருடைய பெருமையை பேசுகின்றார். இப்போ இந்த பாட்டில் இந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சன்னதிக்கு நாயகனாக இருப்பவர் என்று ஸ்ரீ நந்தகோபரை பற்றி தெரிவிக்கின்றார்கள். என்னால் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்றபடிக்கு எப்பொழுது கண்ணனானவன் அந்த வடமதுரையில் தேவகி வசுதேவருக்கு புத்திரனாக பிறந்து அந்த இரவிலேயே யசோதை நந்தகோபருக்கு மகனாக வளர்வதற்காக திருவாய்ப்பாடியை அடைந்தானோ, அந்த நாள் முதலாக ஸ்ரீ நந்தகோபரானவர் கண்ணனை எல்லோருக்குமாக விநியோகிப்பவராக இருக்கின்ற நாயகத்தன்மையை உடையவராக இருக்கின்றார். யார் ஒருத்தர நாயகன், தலைவன் என்று சொல்லலாம் என்றால், எவன் ஒருவன் தன்னிடத்தில் இருக்கின்ற உயர்ந்த வஸ்துவை தான் மட்டும் அனுபவித்து சந்தோஷிக்காமல் எல்லோருக்கும் விநியோகிக்கின்றாரோ அவரே நாயகன். ஆக நந்தகோபருக்கு ஈடான பெருமையை உடையவர் நம்மி ராமானுசர். அந்த அரங்கனை தனக்கென்று வைத்துக்கொண்டு அனுபவித்து சந்தோஷப்பட்டிருந்த அமதனாரிடத்திலிருந்து வாங்கி எல்லோருக்குமாக விநியோகித்தாரே வாமனன் சீலனி ராமானுசன் இந்த மண்மிசையே என்ன கொண்டாடும்படியான நாயகத்தன்மை உடையவராக நம்பெருமாளாலேயே நீரே உடையவர், மோட்சத்தை அளிக்க வல்லவர் என்று காண்பிக்கப்படுகின்றாரே. ஞானம் கனிந்த நலங்கொண்டு நாள்தொறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன், வல்வினையேன் மனத்தில் இனங்கடிந்த இராமானுசன் தன்னை எய்தினர்க்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண் கொடுத்து. பகவானிடத்தில் பக்தி பண்ணினா அதனால் பேரு கிடைக்குமா கிடைக்காதான்றதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். நான் பகவான் சாதன்புரியனுடைய ஆனால் ராமானுசருடைய அருள் கிடைத்து விட்டது என்னால், ராமானுசரை தஞ்சம் பற்றிவிட்டோம் என்றால், வல்வினையேன் மனத்தில் ஈனங்கடிந்த இராமானுசன் தன்னை எய்தினர்க்கு அத்தானம் கொடுப்பது. அத்தானம் என்பது அந்த வீடு பேராகிய உயர்ந்த கதி. அத்தானம் கொடுப்பது எப்படி கொடுக்கின்றார் என்னால், தன்னுடைய கருணையையே சரணமாக கொடுத்து உயர்ந்த கதியை நமக்கு அளிக்க வல்லவராக இருக்கின்றார். பகவானோ தன்னை தஞ்சம் பற்றினவர்களை சோதித்து 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 இவருக்கு பக்தி வந்து விட்டதா, இந்த பக்தியானது முற்றிவிட்டதா என்று பார்த்து பலன் கொடுப்பவனாக இருக்கின்றான். ராமானுசரோ எந்த சோதிப்பும் இல்லாமல் எந்த சோதனையும் இல்லாமல் தன்னை அடைந்தவர்களை உடனே நற்கதிக்கு அழைத்துச் செல்லுகின்றார். நன்னறு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே என்றபடிக்கு அந்த பெரிய கோயிலுக்கே நாயகராக இருக்கின்ற எம்பெருமானாருடைய பெருமையானது அவர் திருவதார நாளின் விசேஷமானது நாற்றிசையும் கொண்டாடும் நாள் என்று கொண்டாடப்பெறுகின்றது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, குடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்தரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான், வாயால் முன்ன மாற்றாதே அம்மா, நீ நேசநிலைக் கதவம் நீக்கேலோ எம்பாவாய் என்று மார்கழி மாதம் 16ஆம் நாளான இன்று ஆண்டாளவரைச் செய்துள்ள திருப்பாவையிலே 16ஆம் பாட்டு நாயகனாய் நின்ற பாசுர அனுபவங்கள். 10 பாசுரங்களாலே 10 பெண்களை எழுப்பினார்கள். அப்படி எழுப்பப்பட்ட பெண்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஸ்ரீகிருஷ்ணனுடைய சன்னிதானத்தை அடைந்து வேதம் வல்லார்களை கொண்டு என்று பாகவதோத்தமர்கள் எழுப்பப்பட்டார்கள். இனி விண்ணோர்களான நித்தியசூரிகளை திருப்பள்ளி உணர்த்த வேண்டுமாகையாலே கோயில் காப்பானையும் வாசல் காப்பானையும் இந்த பாசுரத்தாலே முதலே
எழுப்புகின்றார்கள் என்ற அவதாரிகையானது காட்டப்படுகின்றது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவேற் போதுமினோ நேரிழையீர். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என இப்படிப்பட்ட நீராட்டம் என்னும் விஷயமானது திருப்பாவை பாசுரங்களிலே ஆங்காங்கே காணப்படுகின்றது. ஆனால் இவ்வாய்ச்சிமார்கள் நீராடுவதற்காக பொய்கை கரைக்கோ அல்லது யமுனை கரைக்கோ சென்றார்களா என்றால் இல்லை. அவர்கள் எந்த நதிக்கும் செல்லவில்லை நீராடுவதற்காக. ஆனால் நீராட மார்கழி நீராட என்று தெரிவிக்கின்றார்கள். அப்படி நீராடும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கே சென்று சேர்ந்தார்கள். நீராடு இடம் எதுவும் என்றால் கண்ணபிரானாகிற தாமரை நீள்வாசத் தடம். இப்படி கண்ணனையே இங்கே இவர்கள் அந்த தாமரை நீள்வாசத் தடமாக கொண்டு அந்த தடத்திலே கால் பதிக்க விரும்புகின்றார்கள். அப்படி கிருஷ்ணனாகிய தடத்திலே கால் வைக்க வேண்டுமென்றால் ஒருத்தராகச் சென்றால் அந்த தடாகமானது இழுத்துச் சென்றுவிடும், படுகொலை எடுத்துவிடும். ஆகையாலே எல்லோருமாக சேர்ந்து சென்றால் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்னுகளோ வாழ்த்த நாளே என்ன குலசேகர ஆழ்வார் அருளிச் செய்கிறார். பெரிய பெருமாளுடைய திவ்ய வடிவழகானது அப்படி நம்மை நிலைகுலைய பண்ணும். காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்றபடி. அதனால் அந்த பெரிய பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற திருமணத் தூண்கள் அவற்றை பிடித்து கொண்டே குலசேகர ஆழ்வார் தானும் அந்த பெரிய பெருமாள் அடிகள் மயங்கி மோகித்து விடாதபடிக்கு அந்த தூண்களை பற்றி கொண்டு பாசுரங்கள் அருளிச் செய்வராம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுளெந்தை அரவணைத் துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என தொண்டடிப்படி ஆழ்வார் பாசனம். இப்படி பெரிய பெருமாளுடைய திவ்ய வடிவழகு உடலனுக்கு உருகுமாலோ என்னுடைய உடலை உருக்க பண்ணுகின்றது. ஓரிடத்தில் நிற்க விடாமல் படுகொலை அடைக்கின்றது. ஆனால் உலகத்தார்கள் அதாவது சம்சாரிகள்லாம் வந்து பெரிய பெருமாளை சேவிச்சுட்டோ கை கூப்பிட்டோ அப்படி உடலனுக்கு உருகுமாலோ என்ற அனுபவம் இல்லாதபடிக்கு நகர்ந்து சென்று விடுகின்றார்களே. உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே, இதென்ன மாயம், எனக்கு மட்டும் உடல் உருகிறது, சம்சாரிகளுக்கு உருக மாட்டேன்றதே அப்படின்னா மயர் வரமதினம் அருளப்பெற்றவர் என்பதாலேயே மாயோனை மனத்தூணை பற்றி நின்று என்றபடிக்கு பாசுரங்கள் பேச வைக்கின்றது. ஆக கண்ணபிரானாகிற தாமரை நீள்வாசத் தடத்திலே கலக்கச் செல்கின்றார்கள் இவர்கள். நீராட்டம் என்றபடிக்கு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் என துவாரபாலகர்களாகிய கோயில் காப்பானுக்கும் வாயில் காப்பானுக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடி கண்ணனின் சன்னிதானத்தின் உள்ளே செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, ஸ்ரீ நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு காவலனாய் எங்களுக்கு சுவாமியாய் இருப்பவரே என்று தெரிவித்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஆய்ச்சிறுமியர்கள், எவரையும் பெயரிட்டு ஒருமையிலே அழைக்க மாட்டார்கள். மரியாதை நிமித்தமாக அவர்கள் செய்கின்ற பணி அதாவது தொழிலை முன்வைத்தே அவர்களை அழைப்பவர்கள். பெரியோர்களிடத்திலே அவ்வளவு நன்மதிப்பு. மேலும் அவர்கள் எல்லாம் பகவத் சம்பந்தத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அந்த மதிப்பை கொடுத்து தாங்கள் பெற வேண்டியதை பெறுவதற்கு விழைகின்றார்கள். ஆழிமழை கண்ணா என்ன அந்த பர்ச்சன்ய தேவனை அவர் செய்கின்ற தொழில் வர்ஷிப்பதாகிய தொழிலை செய்கின்றாரே, அதை முன்னிட்டன்றோ மழைக்கடவுளே மழைக்கு அதிபதியே என்று அவரை அழைத்தார்கள்.
இங்கும் கோயில் காப்பானே என்று அவர் செய்கின்ற அந்த காவல் தொழில். கிருஷ்ணனுடைய சன்னிதானத்துக்கு காவல் புரிகின்றாரே, இந்த தொழிலிட்டு அவரை அழைக்க அவர்தானும் இவர்கள் பேச்சிலே மயங்கி அவர்களை கண்ணாலேயே உள்ளே செல்லுங்கோள், உள்ளே செல்லுங்கோள், அனுமதி உண்டு, செல்லுங்கோள் என்று தெரிவித்து அவர்களை உள்ளே அனுப்பி வைத்தார். அப்படி நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று இவர்கள் அழைத்ததும் அவரும் கண்விழித்து தன்னுடைய திருக்கண் கடாட்சத்தை அந்த ஆய்ச்சிறுமியர்களுக்கு கொடுத்து உள்ளே செல்ல அனுமதித்தார் என்பதானது காட்டப்படுகின்றது. இப்படி கோயில் காப்போரான முதல் துவாரபாலகர் இவர்களுக்கு அனுமதி கொடுக்க உள்ளே இவர்கள் சென்றார்கள். கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே, அதாவது அந்த துவஜஸ்தம்பம், அந்த துவஜஸ்தம்பத்திற்கு அருகிலே இருக்கின்ற திருவாசல் காக்கும் துவாரபாலகரை எழுப்புகின்றார்கள். உள்ளே செல்வதற்கு அனுமதி கேட்கின்றார்கள். கொடித்தோன்னும் தோரணவாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அப்படி அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி மணிவண்ணனான கண்ணனை உள்ளே கொண்டிருக்கும் மணிக்கதவை திறந்துவிட்டு எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும். கண்ணனோ மணிவண்ணன், அந்த கதவுகளோ மணிக்கதவுமாக இருக்கின்றது. ஆகையால் அவற்றை திறந்து எங்களை உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று யாசிக்கின்றார்கள். இடத்துல ஒரு ஐயம் தோன்றும். கண்ணபிரானை நோக்கி வந்த இவர்கள் கண்ணனைத்தானே அடைய வந்தார்கள். அப்படி கண்ணா என்று அழைக்கலாம், அல்லது நந்தகோபாலா என்று அவரை முன்னிட்டு கொண்டு அழைக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, தோரணவாசல் காப்பானே என்று துவாரபாலகர்களை எழுப்பி அவர்களுடைய அருளை பிரார்த்திக்கின்றாரே, இதற்கு என்ன காரணம், என்ன அவசியம் என்றார். ஸ்ரீ நந்தகோபருடைய திருவாய்ப்பாடியில் உள்ள இடையர்களுக்கெல்லாம் தலைவராயிருந்தார் என்று வைத்துக் கொள்ளும். இந்த திருவாய்ப்பாடிக்கே ஸ்ரீ நந்தகோபர் தான் தலைவர், நாயகன். அப்படி ஒருத்தர் நாயகனாக இருக்குச்சு, அவருடைய திருமாளிகை சாதாரணமாக இருந்திருக்குமே, ரொம்ப சாதாரணமாக தான் இருந்திருக்கணும். என்னதான் ஒரு தலைவர்னாலும் அவருடைய திருமாளிகை இதை கொஞ்சம் அப்படி செல்வச் செழிப்போடு இருந்தாலும் அதற்கு காவலாளிகள்லாம் அப்படி துவாரபாலகர்களை போன்று இருப்பார்களோ அப்படின்ற சந்தேகம். அப்படி இருப்பதற்கு அவசியம் இல்லையே என்ற கேள்வி எழும். மேற்பட்டு இந்த கோபிமார்கள் எல்லாம் கண்ணபிரானியை பரதெய்வமாக கொண்டிருக்கின்றார்கள். அப்படி கண்ணன் தான் பரதெய்வம் என்று இருக்கும் அவர்களுக்கு கண்ணனை என்றோ நாயகனாக சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி கண்ணனை விட்டுட்டு நந்தகோபனை நாயகனாக சொல்வதற்கு அவசியம் இல்லையே என்ற கேள்வி எழும். மேலும் சமாதானங்கள் தெரிவிக்கின்றார்கள் வியாக்கியாதாக்கள் என்றால். ராமபிரானானவன் அந்த யுத்தத்தை எல்லாம் முடித்துக்கொண்டு வெற்றி வாகை சூடிக்கொண்டு அயோத்திக்கு திரும்பகையிலே பல இடங்களை சீதா பிராட்டிக்கு காட்டி வருகின்றான். அப்படி சீதா பிராட்டிக்கு அயோத்தியில் உள்ள பல இடங்களை காட்டுகையிலே, இது என்னுடைய தகப்பனாருடைய ராஜதானியான அயோத்தியை தென்படுகின்றது பாருன்னு சீதையினிடத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவிப்பான். இதனால் தன்னுடைய தகப்பனாரை பெருமைப்படுத்துவதுதான் ராமனுக்கு உகப்பு, ஆனந்தம் என்பது போல் கண்ணனுடைய திருவள்ளமும் அவ்வண்ணமே என்று தெரிந்து கொண்ட கோபிமார்கள் நந்தகோபனையே நாயகனாக வைத்து பாசனமிடுகின்றார்கள். நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று அழைத்த பொழுது அவரும் இவர்கள் பேச்சில் மயங்கி உள்ளே அனுமதி கொடுத்து அனுப்பினார். ஆனால் தோரண வாசல் காப்பவரான அந்த காவலாளியானவர் இவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று கேட்ட பின்னும் அவர்கள் இவர்களை அனுமதிக்கவில்லை. நல்ல கண்ணனிடத்தில் பரிவு. கம்சன் புல் பூண்டுகள் அனைத்திலும் அசுரர்களை ஏவி வைத்திருக்கின்றான் என்பதால் எவரையும் நம்பிவிட முடியாது. எவராயாலும் கண்ணனுக்கு தீங்கிழைக்கக்கூடும். யார் வேண்டுமானாலும் எந்த உருவத்திலாவது கண்ணனை அழிக்க நேரிடும். ஆகையால் அவ்வளவு சீக்கிரம் எவரையும் உள்ளே விட மாட்டார் அந்த துவாரபாலகரான வயல் காப்பான். நாயகனாயின நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு கண்ணனிடத்தில் இருக்கிற பரிவனால இந்த ஊரில் இருக்கிற புல் பூண்டுகள்லாம் முளைக்கிறது. அத்தனையும் கம்சனால் ஏற்பட்ட அசுரர்களாக இருக்கின்றது. அப்படி இருக்கச்ச உங்களை நான் எப்படி நம்புவது, எப்படி உள்ளே அனுமதிப்பது
என்று கேட்டவுடன் நாங்கள் எல்லாம் பெண்கள், ஆயர் சிறுமியர் என்று தெரிவித்தார்கள். இவர் நல்ல உரையாடல்கள் நடக்கின்றன இச்சிறுமியர்களுக்கும் அந்த வாயில் காப்பானுக்கும் இடையிலே. அப்படி ஆயர் சிறுமியரோ மக்கு நாங்கள் எல்லாம் பெண்களாயிற்றே என்று தெரிவித்தவுடன் அவர் மிகவும் ஞானவாதியாக, சூர்பனகையும் பூதனையும் பெண்கள் அல்லவா? ராமாவதாரத்தில் சூர்பனகை தானே வந்து அப்படி ராமனுக்கு பலவித இன்னல்களை கொடுக்க வந்தான். கிருஷ்ணாவதாரத்தையே எடுத்துண்டோமானா அந்த பூதனையானவள் தாய் போல வேடமிட்டு கொண்டு வந்து கண்ணனை கொல்வதற்கு வந்தாள். அவர்களும் பெண்கள் தானே. உடனே இவர்கள் ஆயர் சிறுமியர்களாகிய எங்களுடைய பருவத்தை கண்டாலே வஞ்சனையற்றவர்கள், அதெல்லாம் கொஞ்சம் வயசானா ஏதோ அப்படி இப்படின்னு அந்த துவேஷங்கள்லாம் வரும், விரோதங்கள்லாம் வரும், பாகுபாடெல்லாம் வரும். நாங்கள்லாம் சிறு பெண்களாச்சு, சிறு பெண்கள்கிட்ட அப்படி ஒன்றும் வஞ்சனையெல்லாம் இருக்காது, அதனால் எங்களை அனுமதிக்கலாமே என்ன கேட்டார்கள். இன்னும் ஒருபடி மேலே போகிறார் அந்த வாயில் காப்பன். வத்சாசுரன் இளங்கன்றாகவே கண்ணனை நலிய வந்தான், கண்ணு குணிலாயிருந்தாய் கழல் போற்றி என்ன பாசனம். இளங்கன்று வடிவத்திலே ஒரு அசுரன் வந்தான். ஆக அந்த விஷயத்தை சொல்லி அப்படி வத்சாசுரன் இளங்கன்றாகவே கண்ணனை நலிய வந்தானே, அதனால் வயசையோ பருவத்தையோ கொண்டு மட்டும் உங்களை அனுமதிக்க முடியாது, உங்களை நம்ப முடியாது. நீங்கள் வந்த காரியம் என்ன? இந்த முதல்ல சொல்லுங்க, எதிர்க்க வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்ந்தான். இப்படி ஊரார்கள் எல்லாம் இவர்களை நோன்பு நோற்பதற்காக அனுமதித்தார்களே, கண்ணனே அதற்கு தலைவனாகவும் நியமித்து வைத்திருந்தார்கள். அப்படி முன்தினம் இரவு கண்ணன் இவர்களோடு கூடியிருந்து நன்கு கழித்து பேசிக்கொண்டிருந்தானோ, நாளைக்கு என் சன்னதிக்கு வாங்கோ, உங்கள் நோன்புக்கு உண்டான பறையை தருகின்றேன் என்று தெரிவித்திருந்தான். அப்படி எங்களோட கூடி குலாவி இருக்கின்ற சமயத்திலே உங்களுக்கு வேண்டிய பறையை தருகின்றேன், நாளை நேராக நீங்கள் என்னை பார்க்கலாம், எவருடைய அனுமதியும் தேவையில்லை என்று கண்ணனே வாக்கு கொடுத்திருந்தான். சில பேர் அப்படிதான், நல்லா வாக்கு கொடுத்துருவா, நாளைக்கு அடுத்தால வாங்க, இதை பண்ணி கொடுத்துறேன், எல்லாம் முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிக்கிட்ட சொல்லி வச்சுருவா, வந்தால் உள்ள அனுமதிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி கண்ணன் ஏதோ பண்ணிட்டார் போடு. அதனால தான் இந்த வாயில் காப்பன் இவர்களை அனுமதிக்காமல் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றார், இவர்களை பரிசோதித்துக் கொண்டிருக்கின்றார். எப்படியாவது இவர்களை அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு. எங்களுக்கு நோன்பு, அந்த நோன்புக்கு பறை ஒன்றை இப்பொழுது தருவதாக கண்ணன் நேற்றே வாக்களித்திருக்கின்றான். அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்நேர்ந்தான். நேற்று இரவே அவன் வாக்கு கொடுத்திருக்கின்றான். அரைபறை மாயன் மணிவண்ணன்னு தெரிவிக்கின்றார்களே, நீலமணி போன்றவன் அப்படின்னா நீலமணியினுடைய மதிப்பானது மிகவும் உயர்ந்தது, ஆனால் முந்தானையிலும் முடிந்து வைத்துக் கொள்ளலாம்படி இருக்கின்ற எளிமையையும் உடையது. பரத்துவம் அதனோடு கூடிய சௌலபியம், இதுதான் பகவானுடைய அந்த குணமானது பிரகாசிக்கும்படியாக இருக்கின்றது. இதோ நித்தியசூரிகளுடைய நாயகனாக அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே நித்திய விபூதியிலே இருந்து விட்டால் ஈசன் வானவர்க்கு என்பனென்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு என்று நம்மாழ்வார் பாசுரமிடுகின்றார். இவன் நித்தியசூரியுடைய நாயகன் என்று சொல்லிவிட்டால் அது திருவேங்கடத்தின் பெருமானுக்கு பெருமையை அளித்து விடுமோ? அளிக்காது. அப்பொழுது அவனுக்கு எது பெருமையை அளிக்கும் என்னால், நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே. மிகவும் தாழ்ந்தவனான என்னிடத்திலே பாசம் வைத்து மயர்வர மதிநலம் அருளினானே, பக்தியை விதைத்து நன்கு வளர்த்து வைக்கின்றானே. ஈசனே நிறை ஒன்றுமில்லேன், என்னிடத்திலே எந்த நிறையுமில்லை, குறைகளே நிறைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட தாழ்ந்தவனான எனக்கும் என் கண் பாசம் வைத்த தன்னுடைய அருளை கொடுத்து அருளி இருக்கின்றானே எம்பெருமான் பரஞ்சுடர் சோதிக்கே. குண்டிலிட்டு விளக்கு போல பிரகாசிப்பது விபவங்களிலும் அர்ச்சையிலும் அன்றும். அதனால் நித்தியசூரிகள் நாயகன் சொல்லிட்டா இல்லை மேன்மை மட்டும்தான் இருக்கும், பரத்துவம் தான் இருக்கும். நான் கண்ணன்னு சொல்லியாச்சுன்னா மேன்மை என்ன எளிமை என்ன ரெண்டும் கலந்திருக்கும். அதனால் மணிவண்ணன் என்ன அப்படி பெண்களாலும் முந்தானையிலே முடிந்து வைக்கலாம்படியாக கன்றுகளுக்கும் எளியவனாக இருக்கின்ற எம்பெருமான். அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்ந்தான். உடனே அவர் விடலை. ஏதோ பறைன்னு ஏதோ வாத்தியம்லாம் சொல்கிறீங்களே, ஏதோ பயன் கருதி வந்த மாதிரி இருக்கே. அப்படி பயன் கருதி வருவர்கள் எல்லாம் நாங்கள் அனுபவிப்பது இல்லை என்று தெரிவித்தார் அவர். பயன் கருதி வந்திருப்பதாலேயே தங்களை அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்னு இவர்கள்
நாங்கள் ஒரு பயன் கருதி வந்தவர்கள் அல்லர் என்பதை தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான். மிகவும் தூய்மையான மனசோடு வந்திருக்கின்றோம். கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வந்துள்ளோம். அப்போ பறைன்னு சொன்னீங்களே, ஏதோ வாத்தியம்னு சொன்னீங்களே, அது ஊராருக்காக. நாட்டாருக்கு மழை வேண்டும், எங்களுக்கு கண்ணன் வேண்டும். நாட்டாருக்கு மழை வேண்டும் என்பதற்காகவே இந்த நோன்பு. அந்த நோன்புக்காக பறை, அந்த பறையானது நாட்டாருக்காக. இந்த பறையானது எங்களுக்கு கண்ணன். அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்னேன் தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான். அப்போ திருப்பள்ளி எழுச்சி பாடி பறைய பெற்றுக்கொண்டு உடனே சென்று விடுவீர்களா என்று அவர் கேட்கின்றார். அப்படி கண்ணனெல்லாம் பெத்தாச்சுன்னா திரும்பி சென்று விட்டால் எழுவார் விடை கொள்வார் ஈந்துழா யானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார். ஐஸ்வர்யார்த்திகள் கைல்வல்யார்த்திகள்னா தங்களுடைய அபேட்சிதங்கள் நிறைவேறின பிறகு எம்பெருமானை விட்டு அகன்று விடுவார்கள். எழுவார் விடை கொள்வார் என்றபடிக்கு ஐஸ்வர்யார்த்திகள் சொல்லாமே கிளம்பிடுவாளாம், தங்களுக்கு வேண்டியது கிடைச்சாச்சுன்னா. கைவல்யார்த்திகள் விடை கொள்வார்னு சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவானாம். ஆனால் ஈந்துழா யானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் என்றபடிக்கு இருக்கின்ற பகவல்லாபார்த்திகள் பரமைகாந்திகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கண்ணனிடத்தில் அவனையே வேண்டி நிற்பவர்கள் என்றோ. கண்ணனை பெற்றுவிட்டால் அவனை எவ்வண்ணம் நகர்வார்கள். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் அற்றனும் காமங்கள் மாற்று என்ன படிக்கின்றோ இவர்களுடைய பாசுரங்களானவை அமைந்துள்ளன. ஆகையால் தூயோமாய் வந்தோம் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காகவே இங்கே நாங்கள் அந்த ஆத்மசுத்தியோடே கண்ணனையே வேண்டி அவனை பெறுவதற்காக அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட வந்துள்ளோம் என்று தெரிவிக்கின்றார்கள். வாயால் முன்ன மாற்றாதே அம்மா நீ நேசநிலைக்கதவம் நீக்கு என்ன அவரிடத்திலே மேலும் பிரார்த்திக்கின்றார்கள். அப்படி மேலும் மேலே சோதிச்சுட்டே வரார் அவர். அந்த துவாரபாலகரான வாசல் காப்பான். எப்படியாவது இவாளை தடுத்துடணும், உள்ள விடக்கூடாது அப்படின்னு அவருடைய மனசில் நினைச்சதை இவா புரிஞ்சுட்டான். இவர் நம்ம அனுமதிக்கக்கூடாது என்ற வைராக்கியத்திலே இருக்கின்றார் போலும். அப்படி மனசாலே நினைத்தாலும் அதனை செயல்படுத்தி விடாதீர்கள். வாயாலே அனுமதி கிடையாது என்று சொல்லிவிடாதீர்கள். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா என்ன இவர்கள் வேண்டியிருக்க இந்த பெண்கள் பேசுகின்ற அழகை பார்த்து அந்த பேச்சழகில் நல்ல நாவன்மை உடையவர்களாக இருக்கின்றார்களே, சிறுமியர்களின் என்று மதிப்பு கொடுத்து பேசுகின்றார்களே என்று அதில் பயங்கினாராம். மூவடிமண் மாவலி தானம் என்று கண்ணபிரான் கேட்டானாம். வானம் சின்ன உருவம், அந்த சின்ன உருவத்தை பார்த்தவுடனே மகாபலி சக்கரவர்த்தி மயங்கி விட்டான். சுக்கராச்சாரியரோ வந்திருப்பது பகவான், அவனிடத்திலே ஏமாந்து விடாதே என்ன அப்படி கண் காட்டுகின்றார். ஆனால் அதையெல்லாம் நிராகரித்து விட்டு அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு எம்பெருமானுடைய அழகிலே மயங்கினான். அதற்கு மேற்பட்டு கேட்டே பழக்கமில்லை இவனுக்கு. இப்படி கேட்டே பழக்கமில்லைனாலும் ஒருத்தட்ட போய் அப்படி தானம் கேட்கணும்னா பிச்சை கேட்கணும்னா கிரமமாக கேட்கணுன்றது இல்லை. மாவலி இதோ நான் வந்திருக்கின்றேன், எனக்கு 3 அடி மண்ணை தானமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப கிரமமாக கேட்டானா இல்லை. 3 அடி மாவலி தானம் நீர் அப்படின்னு பேசினான். இந்த மழலை பேச்சிலே மயங்கி என்றோ மகாபலிதானம் 3 அடி மண்ணை தானமாக கொடுத்தான் என்ன. அங்கே அந்த சின்ன உருவத்தில் மயங்கி அந்த மழலை பேச்சுக்கு மயங்கி என்னோ அந்த மகாபலியானவன் எம்பெருமானுக்கு படிப்பட்ட அந்த தானத்தை கொடுத்தான். அதே போன்று இங்கே அந்த துவாரபாலகரான வாசல் காப்பானும் இவர்கள் பெண்கள் சிறு பெண்கள் அழகாக பேசுகின்றார்கள் என்ன. அதிலே மயங்கி நீங்களே கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் நேசநிலை கதவம் நீக்கு, நீரே அந்த கதவை திறக்க வேண்டும். அப்படி மனசால அனுமதி கிடையாதுன்னு நினைச்சாலும் வாயால சொல்லிடக்கூடாதுன்னு இவர்கள் தெரிவித்தார்களே. இனியும் தடுத்தால் இவர்கள் உயிரையே இழந்து விடுவார்கள் என்று உணர்ந்து நீங்களே கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லுங்கோள் என்று அவர் தெரிவித்தார். ஆனால் இவர்களோ இந்த கதவானது உன்னை காட்டிலும் கண்ணனிடத்தில் மிகவும் பரிவுடையது. நேசநிலை கதவம் கண்ணனிடத்திலே அவ்வளவு பரிவு. பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர்ன்றபடிக்கு கண்ணனிடத்திலே அவ்வளவு பரிவை உடைய நேசநிலை கதவு நாங்கள் அனைவரும் சேர்ந்து தள்ளினாலும் திறக்காது. ஆகையால்
அதனிடத்திலே நேசம் இருக்கின்ற, அதனிடத்திலே கண்ணனிடத்திலே நேசத்தை வைத்திருக்கின்ற நீரே அதனை திறக்க வேண்டும், எங்களை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே பிரார்த்தித்தார்கள். அவரும் அந்த கதவுகளை திறந்து இவர்களை உள்ளே செல்ல அனுமதித்தார். அப்படி அனுமதிக்க இவர்களில் நாம் ஒன்று திரண்டு அடுத்த பாசுரத்தாலே ஸ்ரீ நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் கண்ணனையும் பிற்பாடு அம்பிமூத்த பிரானான பலராமனையும் உயிலெழுப்பப் போகின்றார்கள். அவ்வனுபவங்கள் அடுத்தன. இன்சொலால் ஈரம் அழைப்படியிற இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என திருக்குறள். ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருந்தால் அதுவே இன்சொல் என. பேசுகிற சொல்ல அன்பு இருக்கணும், வஞ்சனையற்ற பேச்சாக இருக்கணும், நல்ல சொல்வன்மை உடையதாக இருக்க வேண்டும், அதுவே இன்சொல் என்று திருக்குறளிலே வள்ளுவர் தெரிவிக்கின்றார். ஆய்ச்சிறுமியர்கள் எல்லாம் கோயில் காப்பானையும் வாசல் காப்பானையும் துயிலெழுப்பி கண்ணனின் சன்னதிக்குள்ளே அனுமதி கேட்க அவர்கள் முதலில் பலவாறாக பேசி இவர்களுக்கு அனுமதியை மறுத்தார்கள். ஆனால் பிறகு தூயோமாய் வந்தோம் என்ற இவர்களது இன்சொல் கேட்டு இவர்களது வஞ்சனையற்ற குணத்தை மெச்சி இன்முகத்துடன் இவர்களை உள்ளே செல்ல அனுமதித்தார்கள் என திருப்பாவையிலே ஆண்டாள் காட்டி அருளுகின்றார். விண்ணப்பித்த விஷயங்களே பிழரைப்பின் அடியனை க்ஷமித்திருமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். திருமகளும் மண்மகளும் சிறக்க வந்தோன் வாழியே, செய்யவிடைத்தாய் மகளா செவிப்போன் வாழியே, இருவசெம்பில் வீற்றிருக்கும் இமைவர்கோன் வாழியே, இடர்கடிய பார்க்கடலை எய்தினான் வாழியே, அரிய தைரதன் மகனாய் அவதரித்தான் வாழியே, அந்தரியாமித்துவம் ஆயினான் வாழியே, பெரியவரும் பொன்னினடு பின்துயின்னான் வாழியே, பெரிய பெருமாளங்கள் பிரான் அடிகள் வாழியே, பங்கையப்பூவில் பிறந்த பாவை நல்லாள் வாழியே, பங்குனியலு திருநாள் பாருதித்தாள் வாழியே, மங்கையர்கள் திலகமென வந்த செல்வி வாழியே, மாலரங்கர் மணிமார்வை முன்னமவள் வாழியே, எங்களில் சேனமன்னற்கு இது முறைத்தாள் வாழியே, 25 உட்பொருள் மாலி எம்புபவள் வாழியே, செங்கமலச் செய்யரங்கம் செழிக்க வந்தாள் வாழியே, ஸ்ரீரங்க நாயகியார் திருவடிகள் வாழியே என்ன பெரிய பெருமாளுக்கும் பெரிய விராட்டியாருக்கும் வாழி 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 என்ன மங்களாசாசனங்கள் செய்து கொண்டு செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எல்லோருக்கும் கைங்கரியமாகிய உயர்ந்த பிராப்தி உயர்ந்த பேரானது கிடைக்க வேண்டும், அவர்கள் அருளாலே எல்லோரும் வாழ்ச்சி பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த நன்னாளிலே நாயகனான் என்ன நந்தகோபனுடைய கோயில் என்ன கோயில் என்பதாலே இருவரங்கம் பெரிய கோயிலானது இந்த பாசுரத்தாலே விசேஷிக்கப்படுகின்றது.